இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது புனித ஆரோக்கிய அன்னை திருக்குடில் திருவிழா 2025 இன்று நாம் உற்சாகத்தோடும் ஆர்வாரத்தோடும் அன்னையின் திருவுருவம் தாங்கிய கொடியை புனிதப்படுத்தி திருக்கொடியேற்றம் செய்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திருக்கொடியேற்ற திருப்பலி நடைபெறும். அன்னையின் திருவுருவம் தாங்கிய திருக்கொடியை நமக்காக இன்று வந்திருக்கின்ற நமது பாசமிகு மண்ணின் மைந்தர் அருள்பணி எம் பிரகாஷ் அவர்கள், காந்தி நகர் பங்கு தந்தை அவர்கள் புனிதப்படுத்தி ஜெபத்துடன் இக்கொடியை ஏற்றுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலரின் குறிப்பாக தூய ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய தாயார் அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இல்லாமல இறைவன் இந்த திருக்கொடியை புனிதப்படுத்தி அர்ச்சிப்பாராக. இப்பொழுது நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள் அன்னையினுடைய திருக்கொடிக்கு தூபமிடுகிறார். பின்பு தந்தை அவர்கள் இந்த கொடி மரத்தில் அன்னையினுடைய கொடியினை ஏற்றி வைப்பார்கள். நம் அனைவரும் அந்த வேளையில் நம்முடைய ஜெபங்களையும் அன்னையோடு சேர்த்து விண்ணகத்தில் ஏற்றி வைப்போம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் கருணையோடு நிறைவேற்றி நம்மை எல்லாம் அதிசய மக்களாக உயர்த்துவார், சாட்சிய மக்களாக உயர்த்துவார். அந்த நம்பிக்கையில் இந்த திருக்கொடி ஏற்றப்படக்கூடிய இந்த வேளையில் நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு பாடி மகிழ்வோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மீண்டுமாய் பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே போற்றி, மரியே போற்றி, மரியே தாய், மரியே தாய், மரியே சக்தி, மரியே சக்தி, மரியே உண்மை, மரியே உண்மை, மரியே போற்றி, மரியே போற்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க, வாழ்க, மரியே வாழ்க. இப்பொழுது உடனடியாக இந்த சிறப்பு திருப்பலியானது ஆரம்பமாக உள்ளது. அனைத்து இறை மக்களும் உங்களுடைய இருக்கைக்கு செல்ல அன்போடு அழைக்கிறோம். திருப்பலிக்கான முன்னுரையானது இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. முன்னுரைக்கு செவிமடுப்போம். அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியானது ஆரம்பமாகும். அன்பிற்கினிய புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு உறவுகளே, அனைவரையும் ஆரோக்கிய மாதா திருக்கொடியேற்றன் திருப்பலிக்கு அழைக்கின்றோம். இன்றைய நாள் சிந்தனையாக அன்னை மரியா திரு அவையின் தாய் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்நாளில் நமக்காக வருகை தந்து திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர இருக்கும் நம் மண்ணின் மைந்தர் அருள்பணி பிரகாஷ் அவர்களை வரவேற்போம். அவரது பணி வாழ்வுக்காக, உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். இயேசுவும் மரியாவும் தாய் மகன் உறவில் எப்படி இணைந்திருந்தார்களோ அவ்வாறே அன்னை மரியாவும் திரு அவையும் தாய் மக்கள் என்ற உறவில் இணைந்து இருக்கிறார்கள். இதன் மூலம் அன்னை மரியா திரு அவையின் முதல் உறுப்பினராக இருந்து மகனின் திரு அவை உறுப்பினர்களின் மீட்புக்காக தம் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும் இறை மக்கள் அனைவரின் தாயாக இருக்கின்றார். பிரிந்து போன பிள்ளைகளை எவ்வாறு ஒரு தாய் கூட்டி சேர்ப்பாளோ அதை போல அன்னை மரியா உடைந்து போன திரு அவையை கட்டி காக்க திரு அவையின் ஒற்றுமைக்காக தம் மகனிடம் அனுதினமும் பரிந்து பேசி திரு அவையில் பிறக்கும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தாயாக இருந்து திரு அவையோடு உடன் பயணித்து உறுப்பினர்களை பல்வேறு தீமைகளிலிருந்து விடுவித்து வழிநடத்தி திரு அவையின் நல் தாயாக விளங்கும் அன்னை மரியாவின் சொல்படி நடப்போம்.
நாம் அனைவரும் இறைவனின் உடல் உறுப்புகள் என்பதை உணர்ந்து ஒரே அங்கத்தினராய் பயணிக்க நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இணை சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. இணை சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மணிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மணிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித ஆரோக்கிய அன்னை திருக்குடியில் திருவிழா 2025 நாம் திருக்கொடி ஏற்று துவங்கி இருக்கின்ற வேளையில் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நமக்காக தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரை முழுமையாக நமக்கு பெற்றுத்தர இருக்கின்றவர் நமது பாசமிகு மண்ணின் மைந்தர் அருள்பணி எம் பிரகாஷ் அவர்கள். இப்பொழுது காந்தியினருடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் பணி வாழ்வுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் தனது பங்கு பணியிலும் இறை பணியிலும் மக்கள் பணியிலும் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இறைவன் துணை இருந்து அவரை வழிநடத்த இத்திருப்பலியை அவருக்காக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் நம்முடைய தலைமையாகிய அனைத்து வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தையருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இத்திருக்கொடி ஏற்ற திருப்பலியில் வி ஜான், பனிமலர், நிதிஷ், பிரசிலா குடும்பத்தினருக்கு அன்னை மரியாவின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உதவிகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். வேதகிரி ஆசிரியர் அருள்மேரி, ராபர்ட், சுந்தர்ராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோனி, தன்ராஜ் பூரண உடல் சுகம் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சுரேஷ், விமலா இவருடைய மகன் குடும்ப நிலை அன்னை மரியின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் அவர்களை பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழிநடத்த வேண்டியும், விஜய், பவித்ரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பவித்ராவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றனர். இருதயம் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், சுரேஷ் பாபு, கவிதா, ரிஷ்வன், சாம்வெல் தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் இவர்களோடு பயணிக்கவும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். சுகுமாரன், ராஜாமணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய எல்லா குடும்ப கருத்துக்களும் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலுமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நமக்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் நீண்ட நாள் நிறைவேற என அனைத்து தேவைகளையும் திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். இறை ஆசிரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக.
இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமொரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினீரே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்புக்கு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டு களிக்கவும், மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கியிருந்த நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பின்பு அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலையில் எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பத்லேமியு, மத்தேயு, அன்பியாவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோரை திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தூய கன்னி மரியா பெருமகிழ்வுக்கு உரியவர், ஏனெனில் ஆண்டவரின் சிலுவையடியில் மறை சாட்சியின் வெற்றி வாகையை சாகாமலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லோரும் நலமா? நல்லா இருக்கீங்களா? இந்த குருவாகி இது 6வது வருடம். இருந்தாலும் இதுதான் முதல் முறையாக ஒரு திருப்பலியை கொண்டாடுகின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் சொந்த ஊர்ல திருப்பலி வைக்கணும், மறையுறை வைக்கணும்னாவே சாமியாருங்களுக்கெல்லாம் வயிறெல்லாம் புளிய கரைக்கும். ஏன்னா இவர் சொல்றது கரெக்டா சொல்றாரா, சின்ன வயசுல அவர் அப்படி இருந்தாரே, இப்போ நமக்கு உபதேசம் சொல்றாரே அப்படின்னு மனப்பான்மைகள் மனநிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கிய அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். சொல்ல மாட்டீங்களா திருப்பி? இதுதான் சொன்ன முன்னாடியே. நீங்க என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க, நான் உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக இந்த இடத்தை நான் கடக்கும் பொழுதெல்லாம் இந்த அன்னையை பார்க்கின்ற ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. பல ஆண்டுகளாக இந்த வடமலை பகுதி வாழ் மக்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களையும் மகிமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற ஒரு ஆரோக்கிய அன்னையாக இந்த அன்னை திகழ்கின்றார். அதனால்தான் மதங்களை கடந்து இனங்களை கடந்து மக்கள் அனைவரும், குறிப்பாக இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் இந்த அன்னையிடம் ஒரு பிரியம் உண்டு, ஒரு அன்பு உண்டு. ஏனென்றால் அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சரியா? கரெக்டா? குறிப்பாக திருவிழாலாம் நடக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அலங்காரம்லாம் பண்ணுவோம், லவுட் ஸ்பீக்கர்லாம் வைப்போம். ஆனால் முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடுவோம்.
அந்த முக்கியமான விஷயத்தை தான் உங்களிடம் நான் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நாளின் தலைப்பு என்ன? ஏன்னா கை தூக்கும் பார்க்கலாம். பின்னாடிலாம் பார்க்கக்கூடாதுங்க, என்ன பாருங்க. பேனர்லாம் பார்க்கக்கூடாது, உங்கள் சாமியாருங்களாம் பார்க்கக்கூடாது. இன்றைய நாளின் தலைப்பு என்ன? அதெல்லாம் பார்க்காதீங்க, பேனர்லாம் இன்விடேஷன்லாம் பார்க்காதீங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு அம்மா தான் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. வெரி குட். அன்னை மரியாள் திரு அவையின் தாய். வெரி குட். உங்களுக்கு ரோசரி இருக்கு, திருப்பலி முடிஞ்ச பிறகு வாங்கிக்கிங்க என்கிட்ட. அன்னை மரியாள் திரு அவையின் தாய். அன்னை மரியாளுக்காக கொடுக்கப்பட்ட பட்டங்கள் ஏராளம். அன்னை மரியாளுடைய பெயரில் எழுப்பப்பட்ட ஆலயங்கள்லாம் அதிகம். அன்னை மரியாளை நோக்கி வழிபடுகின்ற பக்தர்கள்லாம் அதிகம். இப்படிப்பட்ட சிறப்பு ஏன் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், அன்னை மரியாள் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு பெட்டகமாக அன்னை மரியாள் இருக்கின்றார். புராணத்தில் நம்ம படிச்சிருப்போம் அக்ஷய பாத்திரம் பத்தி. என்ன சிறப்பு அந்த அக்ஷய பாத்திரத்துல? எவ்வளவு உணவை நீங்கள் எடுத்தாலும் அந்த உணவு அங்கு குறையாது. அதுதான் அன்னை மரியாளுடைய சிறப்பு. எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுத்தாலும் அன்னை மரியாளிடமிருந்து அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதுமே குறைந்தது கிடையாது. இந்த பக்தி முயற்சியை யார் தொடங்கி இருப்பார்கள்? குருக்களா, அருட்சகுதிரிகளா, அல்லது இறை மக்களா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, இறையேசுவில் பிரியமானவர்களே, இது கடவுளே தொடங்கிய ஒரு ஆன்மீகம். கடவுளே தொடங்கிய ஒரு ஆன்மீக முயற்சி. எப்படி ஃபாதர் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். கேளுங்க. எப்படி ஃபாதர்? எப்படிங்க ஃபாதர்? கேளுங்க. எப்படின்னா, இறையேசுவில் பிரியமானவர்களே, கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? மரியா, உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழியை கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொல்லுகின்றார். அருள் நிறைந்த மரியே, நீ வாழ்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், வாக்கியம் பாருங்க. பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவ பெண்கள் என்று சொல்லுங்க, ஆண்கள்லாம் அதுல அடக்கம் தான். சரிங்களா? ஒரு மனித குலத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த ஆன்மீகம் தான் இன்றளவும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, பரிசுக்கான கேள்வி. எப்பொழுது அன்னை மரியா திரு அவையின் தாய் விழாவை எந்த விழாவிற்கு பிறகு நாம் கொண்டாடுகின்றோம்? வெரி குட். பிரதர் சொல்லிட்டாரு, பெந்தகோஸ்தே பெருவிழா. பிரதர், உங்களுக்கும் ஒரு ரோசரி இருக்கு, முடிஞ்ச பிறகு வாங்கிக்கிங்க. இப்போ பெந்தகோஸ்து விழாவுக்கு பிறகுதான் நாம் அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். முதல்ல இந்த அடைமொழியை கொடுத்தது, இந்த பட்டத்தை கொடுத்தது புனித அம்ப்ரோஸ். அதன் பிறகு வத்திக்கான் சங்கம் நடைபெறுகின்ற பொழுது திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இதை பகிரங்கமாக அறிவிக்கின்றார், நடைமுறைப்படுத்துகின்றார். அன்னை மரியாள் திரு அவையின் தாய். அதன் பிறகு 1975ஆம் ஆண்டு திருப்பலி புத்தகத்தில் அது வழிபாடுகள் சேர்க்கப்படுகின்றது. 2018ஆம் ஆண்டு, இப்போ தம்பி சொன்னார்ல, பெந்தகோஸ்து அடுத்த நாள் தான் அன்னை திருச்சபையின் தாய் விழா கொண்டாட வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கட்டளையிட்டார். இறையேசுவில் பிரியமாக அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்று நாம் நம்புகின்றோம். ஆனா கேள்வி கேட்கணும், எப்படி ஃபாதர் நீங்க சொல்றீங்க அன்னை மரியாள் திருச்சபையின் தாய்? கேளுங்க. எப்படி ஃபாதர் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய்? எப்படின்னா, இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித அகுஸ்தினார் சொல்றாரு, இந்த திருச்சபையின் விசுவாசிகளை பெற்று தந்தவர் அன்னை மரியாள். எப்படி? அன்னை மரியாளை நோக்கி நாம் வழிபடுகின்ற பொழுதெல்லாம், நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களை அன்னை மரியாள் முன் வைக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாள் அதை நமக்கு பெற்று தருகின்றார். அப்பொழுது ஒரு காரியம் எனக்கு ஒருத்தரிடமிருந்து நாம் கிடைக்கின்றது, உதவி கிடைக்கின்றது என்று சொன்னால் நமக்கு என்ன தோன்றும்? அவர் மேல் நம்பிக்கை வருமா வராதா? வரும்ல. அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் எப்போ கேட்டாலும் அந்த அம்மா எனக்கு 1000 ரூபாய் தருவாங்க மாசம். அப்ப அந்த அம்மா மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே போல்தான் அன்னை மரியாளிடம் சென்று நாம் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுகின்ற பொழுது அன்னை மரியாள் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக அவருடைய மகனான இயேசு கிறிஸ்து இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக மாறுகின்றோம். அதுதான்
விசுவாச மக்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றாள். புனித திருத்தந்தை முதலாம் லியோ அவர்கள் இவ்வாறாக சொல்லுகின்றார், அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாய் என்றால், நல்லா கேட்டுங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாய் என்றால் அவருடைய மறைவுடலான திருச்சபைக்கும் யார் தாய்? அன்னை மரியாள். அதுதான் எபேசருக்கு இதை இன்னுமாக சற்று உறுதிப்படுத்த எபேசருக்கு எழுதிய கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 22 முதல் 23 இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தரு. அனைவரும் கிறிஸ்துவுக்கு அடிபணை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் இறைவன். திருச்சபையே அவரது உடல். அப்ப தலையும் உடலும் பிரிந்திருக்க முடியுமா? கண்டிப்பாக பிரிந்திருக்க முடியாது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாள் என்றால் இந்த திருச்சபையின் தாய், அதாவது மறையுடலாக, ஆண்டவரின் மறையுடலாக இருப்பது திருச்சபை தான். இப்ப நம்ம திருச்சபைன்னு கேட்கிறோம், யாருங்க திருச்சபை? அடுத்த கேள்வி உங்க மனசுல வரணும். அதுதான் யாருங்க திருச்சபை? என்ன பிரிஸ்கா சொல்லு, யாரு திருச்சபை? வெரி குட். அப்ப நாம தான் திருச்சபை. இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால், விசுவாசம் கொண்டவர்கள் ஒரு இறை சமூகமாக வாழ்கின்ற பொழுது அதை திருச்சபை என்று சொல்லுகின்றோம். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்டு ஒரு இறை சமூகமாக வாழ்கின்றவர்களை தான் நாம் திருச்சபை என்று நாம் அழைக்கின்றோம். சரிங்களா? அப்போ அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இதை எவ்வாறு நாம் உறுதிப்படுத்த முடியும்? அதுதான் நம்ம நம்பிக்கை. யாராவது நமக்கு மற்றவர்கள் கேட்டார், நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் கேட்கின்ற பொழுது நாம் உறுதிப்பட சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு சில விவிலிய எடுத்துக்காட்டுகளோடு ஒரு சில இறையியல் கருத்துக்களோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்ப அன்னை மரியாளை பற்றி முன்னரே அறிவித்த ஒரு சில பகுதிகள் இருக்கின்றது விவிலியத்தில். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படித்தோம். என்ன படிச்சோம்? ஏவாளை அந்த சாத்தான் பாம்பு வடிவிலிருந்து ஏமாற்றி விடுகின்றான். அப்பொழுது ஆண்டவருக்கும் மனிதனுமான உறவு உடைந்து விடுகின்றது. மீண்டுமாக அந்த உறவை புதுப்பிக்க இறைவனுக்கு அன்னை மரியாள் தேவைப்பட்டாள். புதிய ஏவாள் தேவைப்பட்டாள். அதுதான் ஆண்டவர் முன்னரே அறிவிக்கின்றார். என்ன சொல்றாரு? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நாங்கள் பகைமை உண்டாக்குவோம். அப்ப உன் வித்து அவள் வித்துனா ஆண்டவர் இயேசு இங்க. அப்ப சாத்தானுடைய வித்துக்கள் அல்லது நம்ம எவ்வாறாக புரிந்த தீமைகள் கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். இது எங்கு நிறைவேறுகின்றது தெரியுமா? எங்கு நிறைவேறுகின்றது விவிலியத்தில்? எங்க? சிலுவை இல்ல, விவிலியத்தில் ஒரு இடத்துல இது நிறைவேறுகின்றது. இந்த பகைமையை அழகாக அடையாளங்களோடு கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கு தெரியுமா? திருவெளிப்பாட்டு நூல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றது. எங்க? திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரத்துல. அப்போ அது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதெல்லாம் வானில் ஒரு அடையாளம் தோன்றுகின்றது. ஒரு பெண், பெருகால வலியுடன் ஒரு பெண் தோன்றுகின்றார். அவருடைய தலையிலே 12 நட்சத்திரங்கள் முடிசூட, அவருடைய காலடியிலே நிலவு, கதிரவனை ஆடையாக உடித்திருக்கின்ற அந்த பெண்மணி பேறுகால அந்த வலியோடு துடித்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அடையாளம் தோன்றுகின்றது. அரக்க பாம்பு அந்த பெண்ணை அபகரிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது. உடனே இந்த பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்கின்ற அந்த ஆண்மக உடனடியாகவே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. நல்லா கேட்டுங்க, நல்ல விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. மீண்டும் இந்த அரக்க பாம்புக்கும் விண்ணகத்திலே மிக்கேல் வானதூதருக்கும் ஒரு பெரிய போர் ஏற்படுகின்றது. அதில் மிக்கேல் வானதூதர் இந்த அரக்க பாம்பை வீழ்த்துகின்றார். வீழ்த்திய பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பெண்ணை பார்த்து, பாலைவனத்துல நீ இரு, பாதுகாப்பா. அப்ப பாலைவனம் என்று சொல்லும்போது நிலம், நிலம் என்றால் மக்கள், பூமி, இதைதான் குறிக்கின்றது. அப்ப மீண்டுமாக அந்த அரக்க பாம்பு இந்த பெண்ணை துன்புறுத்த முயற்சிக்கின்ற பொழுது ஒரு வெள்ளத்தை உருவாக்கி முயற்சிக்கிறான். அந்த பூமி, அவ தங்கின அந்த பூமி அந்த வெள்ளத்தை தனக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகின்றது. பெண் காப்பாற்றப்படுகின்றார். அதுக்கப்புறம் இறுதியான அந்த 12ஆம் இறுதியான அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த பெண்மணி தன்னுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு அவை போல் தங்கினாள். அந்த எஞ்சிய மக்களோடு, பிள்ளைகளோடு, அது விவிலியத்திலே கொடுக்கப்பட்டது. எஞ்சிய பிள்ளைகள் யார்னா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்டு கட்டளைகளை கடைபிடித்தவர்கள் தான் அந்த மக்கள். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்டு கட்டளை கடைபிடிக்கின்றவர் யாரு? நாம தான். அப்ப அன்றே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அன்னை மரியாள் உடைய பிரசன்னம் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றளவும் அன்னை மரியாள் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேடயமாக துன்பங்களை நம்ம துன்பத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள இன்னும் அன்னை மரியாள் நமக்கு பரிந்துரைக்கின்ற ஒரு பெண்மணியாக நம்முடைய வாழ்க்கையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ சொன்னது இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அன்னை மரியாளை நாம் திரு அவையின் தாய் என்று நாம் சொல்லுகின்றோம். இரண்டாவது இறையேசுவில் பிரியமான அன்னை மரியாள் இந்த மீட்பின் பயணத்திலே அவருடைய பங்கு மிக பெரியது. நாம் எல்லாம் இன்றைய நாளிலே கிறிஸ்துவ நம்பிக்கையிலே மிக ஆழமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவ நம்பிக்கை எங்கு தோன்றியது என்று சொன்னால், எப்பொழுது அன்னை மரியாள் கப்ரியேல் வானதூதருக்கு ஆம் என்று சொன்னாரோ அப்பொழுதிலிருந்து இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை தோன்றியது. பொதுவாக சொல்வார்கள், அந்தியோக்கு நகரில் வாழ்ந்த அந்த இறை சமூகத்தை தான் முதலிலே கிறிஸ்துவர்கள் என்று அழைத்தார்கள் என்று சொல்வார்கள் விவிலிய அறிஞர்கள்லாம். ஆனால் சற்று இன்னுமாக நாம் ஆழமாக ஒருவேளை அன்னை மரியாள் இந்த மீட்பு திட்டத்திற்கு நோ என்று சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து கொள்ளுங்களேன். என்னவாயிருக்கும்? மீட்பு திட்டம் எவ்வாறாக இருந்திருக்கும் என்று கூட நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அன்னை மரியாள் அந்த மீட்பு பார்க்குறீங்கன்னா, அன்னை மரியாள் மிக அழகாக பட்டு புடவை உடுத்தி நகைகள் எல்லாம் போட்டு மிக அழகாக நாம் அலங்கரித்து வைத்திருக்கின்றோம் எல்லா ஆலயங்களிலும். இல்லை, என்னுடைய பங்குல கூட ஒரு அம்மா வந்தாங்க. ஃபாதர், என்னுடைய பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதனால நேர்ச்சி கடனாக நாங்கள் இந்த தாலியை வேளாங்கண்ணிக்கு எடுத்துன்னு போய் நாங்கள் காணிக்கை ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்முடைய ஆலயம் கூட லூர்து அன்னை ஆலயம் தான், இங்க கூட நீங்க காணிக்கை ஆக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல ஃபாதர், அந்த அம்மா தான் ரொம்ப அழகா நகைகள் போட்டுக்கொண்டு பட்டு புடவை எல்லாம் உடுத்தி கொண்டு அழகாக இருக்காங்க, மங்களகரமா, அங்க கொடுத்தாதான் எங்களுடைய பரிகார பலன் தீரும் என்று சொன்னார்கள். ஆனால் இறையேசுவில் பிரியமானவர்களே, நிஜ வாழ்க்கையில் அன்னைவருடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான் இருந்தது. அவர் சிரித்திருப்பாரா என்று கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவ்வளவு வலிகள். இந்த துன்பம் எப்பொழுது தொடங்கியது என்று சொன்னால், அவர் ஆம் என்று சொன்னார்ல, அப்பொழுதே தொடங்கி விட்டது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு கன்னி பெண் திருமணத்திற்கு முன்பாக குழந்தையை பெற்று விட்டால் அவரை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். இதுதான் யூத சட்டமாக இருந்தது. ஆனால் அதை தெரிந்திருந்தும் இந்த மீட்பு திட்டம் நிறைவேறும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே அன்னை மரியாள் அந்த துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒருவேளை அன்னை மரியாள் வசதியான ஒரு பெண்மணியாக இருந்தால் பெத்லெஹேமுக்கு கணக்கு கொடுக்கின்ற பொழுது, அந்த மக்கள் தொகை கணக்கு கொடுக்கின்ற பொழுது தான் சொந்த வீட்டில் தானே இருந்திருக்கணும். பெத்லெஹேம் சொந்த ஊர் தானே. பாருங்க, சொந்த இடம் கூட இல்லாமல் அன்னை மரியாள் ஒரு மாட்டு தொழுவத்திலே ஆண்டவரை பெற்றெடுக்கின்றார். ஆண்டவரை பெற்றெடுத்த பிறகாவது அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சி இருந்ததா? இல்ல. ஏரோது மன்னன் அந்த குழந்தையும் கொல்ல வேண்டும் என்று துடிக்கின்றான். மீண்டுமாக போராட்டம். எங்கு? எகிப்துக்கு செல்லுகின்றால், மீண்டும் எகிப்திலிருந்து இங்கு வருகின்றான். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகாவது அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? இல்ல. 30 ஆண்டுகள் பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மக்களுக்காக என்று சொல்லி வீதிகளை நோக்கி பயணம் செய்கின்றார். இந்த காலத்திலலாம் ஒரு அம்மாவை பார்த்து உங்க புள்ள சரியில்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், என்ன பண்ணுவாங்க? உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் அதான் நடக்குது. ஒரு காலத்துல நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ் அடிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு ஸ்கூல்ல கரஸ்பாண்டா இருக்கேன், திட்டுனா கூட 10 பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்துருவாங்க. 10 பேர் அவங்க குடும்பத்தில் எப்படி ஃபாதர் எங்க பையனை நீங்க திட்டலாம். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறான விமர்சனங்கள், குடிகாரன், தீனிக்காரன், இப்படி பாவிகளோடு உணவு உண்ணுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த அம்மாவுடைய மனசுல எவ்வளவு வலிகள் தோன்றி இருக்கும். சிலுவையிலே யாரும் செய்யாத தவறுக்கு அவரை அநியாயமாக தீர்ப்பிட்டு கழுமரத்திலே ஏற்றுகின்றார்கள். அங்கு கூட அன்னை மரியாள் அவரை விட்டு பிரியாமல்
இறுதி வரைக்கும் அன்னை மரியாள் பயணம் செய்கின்றார். அதனால்தான் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை தருகிறார். என்ன பரிசு? அந்த சிலுவை அடியிலே இதோ உன் தாய், இதோ உன் மகன். அது யோவானை மட்டும் பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. இறையேசுவில் பிரியம் யோவான் இந்த மனித சமூகத்தையே அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் இந்த மனித சமூகத்தையே வெளிப்படுத்தினால்தான் யோவான் சொல்லார், எங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்கள் மனதிலே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். யோவானுக்கு மட்டும் தரவில்லை ஆண்டவர், எனக்கும் உங்களுக்கும் தாயாக தருகின்றார். அப்போ இந்த துன்பத்துக்கெல்லாம் மகிழ்ச்சி எங்க இருக்கின்றது? அன்னை மரியாள் நம்முடைய தாயாக மாறிய பிறகுதான். ஆனால் அதன் பிறகு அவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்க? துரோகம் செஞ்சிடறாங்க. யாருமே இல்ல, எல்லாம் ஓடி விடுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் தண்டனையை பார்த்து அவருடைய இறப்புக்கு பிறகு மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அந்த சீடர்கள் எல்லாம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து, அதுதான் திருத்துதர் பணிகள்ல முதல் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். மீண்டுமாக அவர்களை ஒன்றிணைத்து தூய ஆவியை பெற அன்னை மரியாள் துணையாக அவர்களோடு ஜெபிக்கின்றார். அப்ப பெந்தகோஸ்து நாளின் பொழுது அவர்களும் அன்னை மரியாள் சேர்ந்து அவர்களும் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஏற்கனவே அன்னை மரியாளுக்கு தூய ஆவி இருந்தது. ஆனால் அன்னை மரியாள்களை ஒன்றிணைத்து ஒரு தாய்மை உள்ளத்தோடு மீண்டுமாக திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக அந்த தூண்களை அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்த அன்னை மரியாள் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுதுதான் பெந்தகோஸ்து நாளின் பொழுது அவர்கள் தூய ஆவி கொடையாக பெறுகின்றார்கள். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. பெந்தகோஸ்து என்று நாம் சொல்லுகின்ற பொழுது தூய ஆவி பெற்றதால் அந்த நாள் பெந்தகோஸ்து இல்ல. பழைய ஏற்பாட்டுல யூத சமுதாயத்துல அந்த விழா ஒன்று இருந்தது. பெந்தகோஸ்து விழா என்பது இறைவனுக்கும் மக்களுக்குமாக ஏற்பட்டது உடன்படிக்கை நினைவு கூறுவதுதான் பெந்தகோஸ்து விழா. அதனால்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெந்தகோஸ்தை அடுத்த நாளை அன்னை மரியாளை திருவையின் தாய் என்ற விழாவை சேர்த்திருக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாள் தூயாவியால் இயேசுவை மற்றும் பெற்றெடுக்கவில்லை, திருச்சபையையும் அன்னை மரியாள் பெற்றெடுக்கின்றார். இறையேசுவில் பிரியமாலை மூன்றாவது சிந்தனை, அன்னை மரியாளை நோக்கி நாம் ஏன் படையெடுக்கின்றோம்? சொல்லுங்க யாருன்னா ஒருத்தர். அன்னை மரியாளை நோக்கி நாம் ஏன் செல்லுகின்றோம்? சொல்லுங்கம்மா, வில்லியம்ஸ் அம்மா சொல்லுங்க. அன்னை மரியாளை நோக்கி நாம் ஏன் செல்லுகின்றோம்? அன்னை மரியாள் போனா என் பையன் ஒழுங்கா இருப்பான், மருமக ஒழுங்கா இருப்பாங்க, அதனாலயா? நம்பிக்கையில. வில்லியம்ஸ் அம்மா நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இறையெல்லாம் சொல்லாதீங்க, உங்க குடும்பத்தோட ஒட்டி பிணைந்து சொல்லுங்க. அன்னை மரியாளிடம் சென்றால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும், என்னுடைய மாமியார் என்னை கொடுமைப்படுத்த மாட்டார், என்னுடைய மருமகள் என்னை கொடுமைப்படுத்த மாட்டார், ஒவ்வொரு நாளும் கரிசோரா போடுவார், அப்படிதானே? அப்ப பல விண்ணப்பங்களோடு நாம் செல்லுகின்றோம். ஏன் அன்னை மரியாளிடம் சென்றால் மட்டுமே விண்ணப்பங்கள் எல்லாம் உடனடியாக நமக்கு நிறைவேறுகின்றது? தாய் உள்ளத்தோடு அன்னை மரியாள் இருக்கின்றார். நம்முடைய வீட்டுல கூட ஒரு காரியம் நடக்கணும்னா அப்பா கிட்ட நம்ம முதல்ல போக மாட்டோம். என்ன பண்ணோம்? அம்மா வழியா தான் போவோம். குறிப்பா படிக்கின்ற பொழுது எதனா சப்ஜெக்ட்ல நம்ம கம்மி மார்க் எடுத்தா ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவோம்? அம்மா கிட்ட தான் சைன் வாங்கிட்டு போவோம். கரெக்டா? அவங்க சொல்றாங்க ஏமா அப்படின்னு. அப்பொழுது அந்த பரிவிரக்கத்தோடு அந்த தாய்மை உள்ளத்தோடு அன்னை மரியாளிடம் நாம் செல்லுகின்றோம். எங்களுடைய ஊர்ல ஒரு அன்பிய கூட்டம் நான் நடத்தினேன். அப்ப அன்பிய கூட்டத்தை சொல்லி உங்க சாட்சிகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? அன்னை மரியாள் எனக்கு இதை செஞ்சாங்க, அன்னை மரியாள் அதை செஞ்சாங்க, அன்னை மரியாள் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒருவர் வாயில கூட இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்சான்னு வரவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவே மறந்துட்டாங்க. அதுதான் நம்முடைய ஆன்மீகமாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அதை உங்களோடு அழுத்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளிடம் நீங்கள் கிடைக்க பெறுகின்ற எல்லா வரங்களும் அபிஷேகங்களும் அருளும் ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக செய்கின்றார். அந்த நம்பிக்கை உங்களோடு இருக்க வேண்டும். அப்ப அன்னை மரியாளோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது இன்னுமாக உங்களுடைய உறவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் இணக்கம் பெற வேண்டும். அதுதான் இந்த விழாவுக்கு ஒரு அர்த்தம் தரும். இல்லை என்றால் நீங்க அன்னை மரியாளோடு தங்கிவிட்டால் அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் பொருளும்
தராது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் திருத்தூதர் பணிகள்ல 19ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனத்துல மிக அழகா கொடுக்கப்பட்டுள்ளது. திருத்தூதரான பவுல் எபேஸ் நகர்ல மறைப்பணியை ஆற்றி கொண்டிருப்பார். அதெல்லாம் முடித்து விட்டு என்ன பண்ணுவாங்க மக்கள்னா, அவருடைய கைக்குட்டை துண்டுகள் எல்லாம் பவுல் மேல் வைத்து அதை பிணி பிடித்த மக்கள் மீது, நோய் பிடித்த மக்கள் மீது, பேய் பிடித்த மக்கள் மீது அந்த கைக்குட்டை வைத்த உடனே அவர்கள் குணம் பெறுவார்கள். அப்போ இங்கு பவுலுக்கு வல்லமை இருக்கின்றதா அல்லது அந்த கைக்குட்டைக்கு வல்லமை இருக்கின்றதா? எதுக்கு வல்லமை இருக்கின்றது? கைக்குட்டைக்கா? சிஸ்டர்ஸ்லாம் கைக்குட்டைன்றாங்க பாருங்க. எதுக்கு வல்லமை இருக்கின்றது? பவுல் தவறு, பவுலுக்கு வல்லமை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை பவுல் வழியாக செயல்படுகின்றது. சரிங்களா? அப்பொழுது நாம் அதனால்தான் பவுலுக்கே அந்த வல்லமை. பவுல் ஆண்டவரை நேராக கூட தரிசித்திருக்க மாட்டார். வானத்துல கேட்ட அந்த வார்த்தையின் மூலமாக தான் மனமாறினார். அவருக்கு பெரிய ஒரு அற்புதம் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த பவுலுக்கே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இருக்குது என்று சொன்னால், தன்னுடைய உதிரத்திலே தாங்கிய அந்த அன்னைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை எல்லாம் வைக்கின்ற பொழுது அன்னை மரியாள் தாய் உள்ளத்தோடு பரிந்து பேசி நமக்கெல்லாம் வெகு விரைவாக நம்முடைய எல்லா வரங்களும் கிடைக்க செய்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகின்றது. அதனால்தான் இந்த சிறப்பு, நிறைய சிறப்பு இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஒரு மேரியன் டே செமினாரே எடுக்கலாம் அன்னை மரியாளை பற்றி. ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்களும் நேரத்தோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும், நாளை பள்ளிக்கு செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும். அதனால இப்போ ஒத்துக்கிறீங்களா? அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்று சொன்னால் எல்லளவும் ஐயம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களாங்க? ஒத்துக்கிறோம் ஃபாதர் சொல்லுங்க. மகிழ்ச்சியா நான் வீட்டுக்கு போவேன். வெரி குட். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து அன்னை மரியாளிடம் ஆண்டரின் வல்லமையை பெற திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளின் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் நாம் ஏறெடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த என் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகத்தை தந்தருளும். மேலும் பணபலத்தை தந்து மக்களை நல்வழியில் நடத்திட தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் அருள்பணி பிரகாஷ் அவர்களை ஆசிர்வதித்து உம் ஞானத்தாலும் ஆற்றலாலும் நிரப்பி நல்ல உடல் உள்ள நலனோடு பங்கு பணியிலும் ஆன்மீக பணியிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று மொழிந்த தெய்வமே, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித பார்த்தலேமியு அன்பியத்தை ஆசிர்வதித்து நாங்கள் உமது அன்பால் பற்றி எரிந்து எவ்வித பிளவுகளும் இல்லாமல் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் மிகுந்த இறைவா, இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கின்ற இங்குள்ள ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் பல தேவைகளுடன் கூடியுள்ளனர். அவர்களின் தேவையை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்து மகிழ்வுடன் வாழ செய்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்ட அனைத்து மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன்
பச்சை கொடியும் மனித உழைப்பான ரசத்தை உமக்கு படைக்கின்றோம். இதை எங்களுக்கு ஆத்மபானமாய் மாற்றும் தேவனே. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, எங்களுடனுமான இப்பலி இல்லாமல் இறைவன் கேட்டு தாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த தூய ஆவி நிழட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்ந்து தலைமை தாங்குவோர் உம்மை வழிபட்டு அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்கி வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா உன் மனுக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இன்று உலம்பாடினேன். இழில் கொண்ட மன்னா உன் மனுக்கோலம் காண விளக்கோடு உனை விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இன்று உலம்பாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக் கொண்டு இவ்வாறு திரு அவையை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும், உலகமெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பிவிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி மீண்டுமாக நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். இந்த நாள் நமக்கு சிறப்பான இறை அனுபவத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு நாளாக இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். இந்த இனிய நாளில் இந்த முதல் நாள் திருவிழா திருப்பலி நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை, நம்முடைய மண்ணின் மைந்தர்
இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து ஓடியாடி மகிழ்ந்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் என்கிற பெருமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த இனிய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து அருமையான ஒரு மறைவுரை சிந்தனையை தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அன்னை மரியா திரு அவையினுடைய தாய் என்கிற மைய பொருள் விவிலியத்தின் பின்னணியிலும் வரலாற்று பின்னணியிலும் விவிலியத்தின் அடிப்படையிலும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய மரபு அடிப்படையிலும் எவ்வாறு அன்னை மரியா திரு அவையினுடைய தாய் என்பதை இவ்வளவு விளக்கமாக இவ்வளவு தெளிவாக எவராலும் சொல்லிவிட முடியாது. தந்தை அவர்கள் அப்படி மிகுந்த தயாரிப்பு மேற்கொண்டு அருமையான கருத்துக்களை, ஒரு தெளிவை, ஒரு புரிதலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதன்முறையாக அவருடைய மறைவுரையை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அதிசயித்து போனேன், வியந்து போனேன். அப்படிப்பட்ட தெளிவான ஒரு மறைவுரையை தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அன்னையினுடைய இந்த விழா, அவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி அவரோடு நின்றுவிடக் கூடாது. மாறாக இந்த பயணம் யாரை நோக்கி தொடர வேண்டும்? இயேசுவை நோக்கி தொடர வேண்டும் என்கிற அருமையான ஒரு கருத்தை நம்முடைய உள்ளத்தில் தந்தை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுடைய செயலராக 2 ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்று பணியாற்றி இருக்கிறார்கள். பின்பு 2 ஆண்டுகள் தந்தை அவர்கள் மேற்படிப்பை முடித்து இப்பொழுது காந்தி நகர் என்கிற பங்கினுடைய பங்கு தந்தையாக தெம்போடும் உற்சாகத்தோடும் தந்தை அவர்கள் மகத்தான பணிகளை அங்கு செய்து வருகிறார்கள். 2 ஆண்டுகளில் எண்ணிலடங்கா வளர்ச்சி பணிகளை அந்த பங்கில் தந்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு கிளை பங்கிலே புதிய ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி கடந்த மாதம் தான் தந்தை அவர்கள் அங்கு திறந்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கு ஒரு தொழிற்கல்வியை தந்தை அவர்கள் உருவாக்கி அங்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஒருவேளை தேர்ச்சி பெற்றிருக்கலாம், தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்து அந்த பிள்ளைகளுக்கு வேலைகளை எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியை தந்தை அவர்கள் காந்தி நகரில் செய்து வருகிறார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஏறத்தாழ தந்தை அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். 10 பிள்ளைகளுக்கு அப்படி தொழிற்கல்வியை கொடுத்து வேலை வாங்கி கொடுத்ததாக பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பணியை, குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மகத்தான பணியை தந்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். என்னோடு பேசுகிற போது தந்தை அவர்கள் சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த பங்கில் சுற்றுப்புறம் எங்கும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண் மக்களுக்கு, அதாவது முதிர்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அதாவது அவர்களுக்கு ஜெபமாலை செய்வது, மெழுகுத்திரிகள் செய்வது, இப்படி போன்ற பணிகளை எல்லாம் செய்து அவர்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியை தந்தை அவர்கள் அங்கு செய்து வருகிறார்கள். இப்படி கடவுளுடைய பணியை வெவ்வேறு விதங்களில் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ, என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி தெம்போடும் உற்சாகத்தோடு நம்முடைய மண்ணின் மைந்த நம்முடைய தந்தை அங்கு பணியாற்றி கொண்டிருப்பது பெருத்த மகிழ்ச்சி. இந்த இனிய நாளில் தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த வாஞ்சி அளிக்கிறது. நம்முடைய தலைமை ஆலயத்தின் மீது அதீத பற்றும் பாசமும் கொண்டவர். எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறாரோ நம்முடைய பங்கை குறித்து விசாரிப்பது உண்டு. ஏதேனும் மிக முக்கியமான பணி செய்தால் அவருடைய உடனிருப்பு, அவருடைய பங்களிப்பு இருக்கும். புலிப்பாக்கும் பங்கிற்கு கூட உதவி, கிளை பங்குக்கு கூட கட்டுமான பணியின் பொழுது தாராள உள்ளத்தோடு தந்தையவர்கள் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள், உதவியாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த திருவிழாவில் தந்தையவர்கள் இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக தந்தையவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அன்பின் அடையாளமாக தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். உதவி தந்தையர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். மீண்டும் கைகளை தட்டி தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். அவருடைய பணி சிறக்க, இறைவன் அவருக்கு துணையாக இருக்க, என்னாலும் அவரை தாங்கி பிடிக்க, ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இறைவனுடைய துணை, ஆசீர், கிருபை, அருள் அவரோடு உடன் பயணிக்க நாம் தொடர்ந்து நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் அவரை நாம் தாங்கி பிடிப்போம். இந்த நன்னாளில் இந்த வழிபாட்டை சிறப்பித்த புனித பார்த்திலேயே அன்பிய இறை மக்களுக்கு சிறப்பு நன்றி. அன்பிய பொறுப்பாளர், அவரோடு சேர்ந்து உழைத்த அன்பு குடும்பங்கள், இறை மக்கள் மிகுந்த தயாரிப்போடு பயிற்சி எடுத்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே புனித பார்த்திலேயே அன்பிய இறை மக்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம்.
எல்லா நிலையிலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய, உடன் பயணிக்கக்கூடிய நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளுக்கும், சிறப்பாக பாடல் பாடி நம்முடைய இளையோர் குழுவிற்கும், பீடத்தில் உதவிய நம்முடைய பீட சிறார்களுக்கும், பீட அலங்காரம் செய்தவர்கள், வண்ண கோலமிட்ட அற்புதமான தாய்மார்கள், திருப்பலி காணிக்கை எடுக்க உதவியவர்கள், திருப்பலி கருத்துக்கள் எழுத உதவியவர்கள், இந்த மேடையை அலங்காரம் செய்தவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள், குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் உணவு ஏற்பாடு செய்தவர்கள், இறை மக்களுக்கு உணவு தயார் செய்தவர்கள், ஓவியம் செய்த அன்பு உள்ளங்கள், வளாகத்தை சுத்தம் செய்தவர்கள், இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளர், தலைமை ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்தவர்கள், இந்த வழிபாட்டை பதிவிட்டு வலையொலியில் வெளியிடக்கூடிய நம்முடைய இளையோர் குழுவினர், வடமலை பகுதி இறை மக்கள், வெளிப்பங்கு இறை மக்கள், பங்கு இறை சமூகம், இளையோர் மற்றும் அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய பாசமிகு உதவி தந்தையர்கள் அருட்பணி செல்வநாயகம், அருட்பணி மதன் பாபு, இவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நாளை இந்த வழிபாட்டை, திருவிழாவினுடைய 2வது நாள் கொண்டாட்டத்தை நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, நம் அனைவருக்கும் பிடித்தமான நம்முடைய முன்னாள் உதவி தந்தை அருட்பணி செல்வ தீபன் அவர்கள் இந்த வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து சிறப்பு நற்கருணை ஆராதனை, அதை தொடர்ந்து திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அனைத்து உறவுகளும் தவறாமல் நேரத்தோடு வந்து பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்க உள்ள அன்பியம், புனித தேவ சகாய அன்பியம் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளை, நீங்கள் செல்லுகிற பொழுது நீங்கள் பயன்படுத்தி இருக்கைகளை அடுக்கி வைத்துவிட்டு செல்ல அந்த உதவியை செய்ய அன்போடு அழைக்கிறோம். குப்பைகளை ஆங்காங்க போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவு வழங்கப்படக்கூடிய அந்த வேளையில் பொறுமை காத்து உணவு பெற்று உண்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு உபயம் செய்ய விரும்பினாலும் உதவி செய்யும்படியாகவும் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்கள் நம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி நிறைவேறிற்று. ஒரு நிமிடம் நாம் அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் வயிற்றிலே புலியை கரைத்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் சொந்த ஊரிலே சொந்த மக்களுக்கு திருப்பலியை கொண்டாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருவது அதைவிட ஒரு மேன்மை குருவுக்கு இருப்பதில்லை. ஆகவே சிறப்பாக இந்த அழைப்பை கொடுத்து என்னை வரவேற்ற அருட்தந்தை தாஸ் அவர்களுக்கும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற உதவி பங்கு தந்தையருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ். கடந்த ஆண்டே தந்தையானவர் என்னை அழைத்தார். ஆனால் என்னுடைய கிளைப்பங்கிலே திருவிழா இருந்தது. இந்த ஆண்டும் அதே போல்தான். என்னுடைய கிளைப்பங்கிலே இன்று கொடியேற்றம் இருந்தாலும் இதே ஆரோக்கிய அன்னையின் திருவிழா தான் இருந்தாலும் கடந்த ஆண்டு தான் நம்மால் வர முடியவில்லை. இந்த ஆண்டாவது நம்ம மக்களோடு நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு தான் இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டேன். ஆகவே மீண்டுமாக உங்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குருத்துவ பணி இன்னும் சிறக்க இறைவன் என்னோடு துணை நிற்க உங்களுடைய ஜபங்களை வேண்டுகின்றேன். மேலும் சிறப்பாக மறையூரிலே அழகாக பதிலளித்த சசிதனம், அவங்க பேரு வாங்க வாங்க கிளாஸ்மேட்டுன்னா அவங்க சென்ட் மேரிஸ், நான் சென்ட் ஜோசப். ஆனால் ஒரே பேட்ச். முன்னாடிலாம் பதில் சொல்லுங்க. தம்பி வாங்க. நன்றி. மீண்டுமாக இந்த 2 நாள் விழாக்களை இன்னும் மகிழ்ச்சியோடு கொண்டாட இறைவனை ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி. தீராத துயர் போக்கும் அரியே பரிவே
சிறை மீட்க வர வேண்டுமே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர